சிறுகடிக்க ஆசை சிறுகள்ல டுடே எபிசோட்ல இந்த பக்கம் முத்துக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. மீனா, நீ சொல்றது எல்லாமே உண்மையா? நான் சொல்றது எல்லாமே உண்மைதாங்க. இது உங்ககிட்ட நான் சொல்ல முடியாம தான் இந்த பக்கம் நான் திணறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. இதை நீ அங்கேயே சொல்லியிருந்தா எல்லாரையும் கையங்காலமாக பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லணும் தாங்க நினச்சேன். ஆனால் ரோகிணி தான் கிருஷை குடிக்கிட்டு நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி என்னை அவ்வளோ தூரம் பயன்படுத்திட்டாங்க. என்னால் கிருஷோட வாழ்க்கை எதுவும் ஆகிடக்கூடாதுன்னாங்க நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கூட நான் உண்மையை சொல்லணும் தாங்க நினச்சேன். ஆனால் ரோகிணி இருந்துட்டு கத்தியை கையில் வச்சுக்கிட்டு நீ போய் உண்மையை சொல்லு, நான் எங்கேயும் அறுத்துட்டு செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டாங்க. அதனால தாங்க நான் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்லர் அம்மாவது சாவறதாவது அந்த அம்மாவால் தான் நம்ம எல்லாருமே சாகணும். அது என்ன பிளானோட இந்த வீட்டுக்கு வந்திருக்குதுன்னே தெரியல. அதனுடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னா அது மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. அது உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அப்பா ரொம்ப பெருமையாக ஏற்றுன்னுப்பார். ஆனால் இந்த பார்லர் அம்மா ஏன் தான் இப்படியெல்லாம் பொய்யுக்கு மேலே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே அந்த பார்லர் அம்மாவை நம்ம விட்டு வைக்கக்கூடாது. அதை பற்றின உண்மையை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அம்மா அந்த தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாங்க, நம்மளால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது அந்த பார்லரம்மா இந்த வீட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியுது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்கா.